நிறைய பிரச்சனை வருது யாருக்கிட்ட வரும் இல்லை அப்படின்னா நீங்க அதிகமா நேசிக்கக்கூடியவங்க மட்டும் தான் என்ன செய்யும் பிரச்சனை வந்து அதிகமா வரும். யாரை நம்ம ரொம்ப விரும்புறோமோ, யாரை நம்மளுக்கு நல்லவங்களா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கதான் நம்மளுக்கு விரோதம் என்ன செய்வாங்க செய்வாங்க. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா உலகத்துடைய நீதி என்னங்கிறது கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து காசு சம்பாதிப்பார், என்ன செய்வாரு, ஒருத்தர் குடும்பத்துல என்ன செய்வாரு, ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கிறோமே, அவர் என்ன செய்வாரு, சம்பாதிக்கிறவரா இருக்காருன்னா அவர் காசு சம்பாதிப்பார். அதை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அது யாரு, மனைவி பிள்ளைகள். சரிங்களா? அப்ப அந்த சம்பாதிக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது, அவரால் என்ன செய்ய முடியும், அதை உருவாக்கத்தான் முடியும். சரிங்களா? ஆனா அந்த பிள்ளைகள் அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அதை உருவாக்குறாரு இப்படிங்கிற உணர்ச்சியோட அவங்களை உணர்த்தி அவங்களை வந்து வளர்த்தாரு அப்படின்னா அந்த சந்ததி நாளைக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமாகவும் கனி கொடுக்கும். சரிங்களா? அப்ப உலகத்துடைய நீதி எப்படி இருக்கு அப்படின்னா, எதை நீங்க நேசிக்கிறீங்களோ, எதை வந்து நம்ம உருவாக்குறோமோ அதை வந்து நம்மளால பயன்படுத்த முடியாம என்ன செஞ்சிடும், என்னைக்குமே போயிடும். அப்ப எந்த மனுஷனுக்கு தான் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவன் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அவன் தேவனுக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யறான் இருப்பான். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி எல்லாம் செய்வாங்க, இந்த வண்டி செய்யறவன் வண்டி வாங்கி ஓட்டுறானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓட்டுறவன் போய் பாத்தீங்க அப்படின்னா அவன் ஒரு சாதாரண வண்டியில அவன் என்ன செய்வான், வேலைக்கு வந்துட்டு இருப்பான். பல ஓடி செய்யறவன் கார் வந்து 2 கோடி 3 கோடிக்குன்னு காரை செய்வான். செய்யறவன் என்ன செய்வான், பெரிய பணக்காரன் வாங்கி அந்த காரை ஓட்டுவான். ஆனா அதை செஞ்ச மெக்கானிக்கு, அதை செஞ்ச உற்பத்தி பண்ண அந்த தொழிலாளி என்ன செய்வான், மோட்டர் பைக்ல போய் வேலை வைப்பான். சரியா? அப்ப அவனுக்கு ஆனா தெரியும் அந்த கார்ல என்னென்ன பண்ணிருக்கோம், அது என்னென்ன செஞ்சிருக்கோம், அது எப்படி எப்படி ஓடும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், வேலை செஞ்சவனுக்கு தெரியும், அது உருவாக்குன சயின்டிஸ்டுக்கு தெரியும், என்ஜினியருக்கு தெரியும், எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியும். ஆனா அவனுக்கு அந்த காரை வாங்கி ஓட்டுறதுக்கு தகுதி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யாது, இருக்காது. சோ உருவாக்குபவர்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது யார் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தான் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா உலகத்துல நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு போராடி நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும், தேவனை விட்டுட்டு நம்ம தூரம் என்ன செஞ்சிடும் போயிடும். இந்த போராட்டத்துலதான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம். தேவனுக்கு விரோதமா செஞ்சு பொய் சொல்லி லஞ்சம் கொடுத்து அடுத்தவங்களை ஏமாத்தி நம்ம தக்க வச்சுக்கணும்னு நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில உலகத்துக்குள்ள போராடி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மாட்டிக்கிறோம். சோ அதனால என்ன பண்ணாதீங்க, நம்மளுக்கு கொடுக்கறதும் ஆசீர்வதிக்கிறதும் தேவன் தான். நம்ம கையில நம்மளால என்ன செய்ய முடியாதவ எதையுமே எடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். சரிங்களா?